ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணியம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஹரே கிருஷ்ணா, ஹரி போல். வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சரி, இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைரக்ட்லி டு தி டாபிக். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு டவுட். ஓகே, டவுட் என்னன்னா, ஒரு நம்பிக்கை இல்லை. என்னன்னா, இதெல்லாம் நிஜமா, ஒரு லைஃப்லேருந்து இன்னொரு லைஃப் போனேன்னா அது கேரி ஃபார்வர்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது இல்லையா? ஸோ நவீன முறையில் ஒரு முயற்சி நான் சும்மா அப்படின்னு நினச்சி பார்த்தேன், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு 1 வீக்காக I was just rethinking. I got one good idea to explain. ஸோ ட்ரை பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன். ஓகே, இது என்னோட ஓல்டு ஃபோன், இது என்னோட நியூ ஃபோன். இப்போது இந்த ஓல்டு ஃபோன் அதுவாக ஒர்க் பண்ணுமா? பண்ணாது இல்லையா? அதுக்கு ஒரு சிம் அவசியம். அதே மாதிரி இந்த ஃபோனோட வேலை ஆன உடனே அந்த டேட்டாஸ்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு இந்த சிம் எடுத்து நம்ம அடுத்த ஃபோனுக்கு போடுறோம். ஓகே, ஸோ நான் இந்த ஃபோனில் அந்த சிம் இருக்கு. அந்த சிம்மில் என்னெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கோ அது இந்த ஃபோனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எஸ், இட்ஸ் அ வெரி சிம்பிள் லாஜிக் விச் ஆல் ஆஃப் அஸ் நோ. இப்போ இதே லாஜிக்கை நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணினா, மீனிங் இப்போது லக்ஷ்மிக்கு முன்னாடி வேற ஒரு பாடியில் இந்த ஆத்மா இருந்தது, அங்கேருந்து இங்கே வந்திருக்கு. ஸோ அந்த பாடியில் இருந்த அந்த பதிவுகள் எல்லாம் இங்கே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த பாடிக்கு வந்திருக்கு. ரைட்? ஸோ இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இட் இஸ் கம் டு திஸ் பாடி. அப்போது என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம? ஸோ அந்த பழைய சிம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த ஆத்மா பழைய பாடியில் இருக்கும்போது என்னெல்லாம் பதிவுகள் இருந்ததோ அந்த பதிவு மொத்தமும் எடுத்துட்டு இந்த பாடிக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் பிரவச்சனம் பண்ணுறேன், 7 வருஷமாக லெக்சர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது திடீர்னு இப்போ இந்த ஜென்மத்தில் வந்திருக்குமா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. மஸ்ட் பி கேரி ஃபார்வர்ட். ஸோ டெஃபினட்டாக அந்த பூர்வ ஜென்மத்தில் அந்த செஞ்ச அந்த கொஞ்சம் புண்ணியம், அப்புறம் கத்துண்ட பாடம், அது அப்படியே இந்த ஜென்மத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது இது அப்படியே கோயிங் ஃபார்வர்ட். இப்போ ஒரு உடல் இருக்குது, இந்த உடலில் உறுப்புகள் இருக்குது, அங்கங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி யோகா எடுத்தனா அதுக்கு அஷ்டாங்கம் அப்படின்னு இருக்குது, அஷ்ட அங்கங்கள் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் அகெயின், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், இது 5 பகிரங்க யோகான்ட்டு டிவைடட் தட் சைட். கோயிங் ஃபார்வர்ட் இட் இஸ் தாரணா, தியானா, சமாதி. இது 3 அந்தரங்க யோகம், உள்ளுக்குள்ளேருந்து டெவலப் பண்ண வேண்டிய விஷயம். இது நாங்கள் எப்படி சொல்கிறோன்னா எக்ஸ்டர்னல் பியூரிஃபிகேஷன், இது இன்டர்னல் பியூரிஃபிகேஷன். ஸோ இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இப்போது நம்ம இந்த இறைவன் அப்படிங்கிற ஒரு பெரிய சக்தி கிட்ட நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் 9 அங்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் எந்த அங்கம் இல்லைனாலும் நம்மளால் சரியாக வாழ முடியாது நிம்மதியாக. பட் இந்த நவவித பக்தின்ட்டு 9 வகையான பக்தி கொடுத்துருக்காரு பகவான். பட் இதில் என்ன பியூட்டினா, இந்த 9 வகையான பக்தி அது கூட நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ என்ன சாய்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஒரு அழகான ஒரு ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறது இந்த சாய்ஸ். என்னன்னு பார்க்கலாமா? குட்டி ஸ்லோகம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம்
சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம். அதாவது ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், அர்ச்சனம், பாதசேவனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு இந்த 9 வகை பக்தியில எதையாவது ஒன்று தொத்தி பிடிச்சுட்டு வந்துடும் என்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எனக்கு இன்னொரு அருமையான ஒரு தாட் கூட வந்தது. அதாவது இப்போ ஒரு சில பிளான்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் க்ரீப்பர்ஸ்னு பேர். அது என்ன பண்ணும், இப்படி சுற்றி 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 வரும்போது இட் ஜஸ்ட் நீட் அன் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, இது சுற்றினா அப்படியே சுற்றி 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 வரும். அதே மாதிரி இந்த புத்தி இருக்கு இல்லையா, இந்த புத்தியும் அந்த மாதிரி க்ரீப்பர் தான். த மைண்ட் இஸ் ஆல்சோ அ க்ரீப்பர். பட் இந்த க்ரீப்பர் என்ன பண்ணோம்னா, நம்ம எதை ஃபீடு பண்ணுறோமோ அது பின்னாடி சுற்றும். இப்போது ஒரு கையில் நம்ம மல்லிப்பூ வச்சுருக்கோம், ஒரு கையில் ஜவந்தி பூ வச்சுருக்கோம். இந்த மல்லிப்பூவையும் ஜவந்தி பூவையும் ஒன்றா வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் ஒரு பேக்கில் போடுறோம். ஒரு பேக்கில் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா, இந்த ஜவந்தி பூவை என்ன எடுத்தால் கூட இந்த மல்லியோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இந்த ஜவந்திக்கு வந்திருக்கும். ஸோ இஃப் யூ ஸ்மெல் த ஜவந்தி பூ, என்னமோ ஜவந்தி பூக்கே மல்லிப்பூவோட ஜாஸ்மினோட ஸ்மெல் இருக்க மாதிரி மணக்கும். ஆனால் பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்குங்கிற மாதிரி சகவாசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பக்தியில் வந்து ரொம்ப முக்கியமாக வரக்கூடிய விஷயம்தான் இந்த சகவாசம். இதில் வந்து சகவாசம்னு நம்ம சொல்ல மாட்டோம், சத் சங்கம். ஸோ ஹிஸ் ஹோலினஸ் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருக்காரு, சத் சங்கத்வே நிசங்கத்துவம். ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த சிம்லேருந்து வந்த இந்த பதிவுகள் இந்த சிம்மில் இருக்குது. அப்போது இந்த சிம்மில் இது வேணுமா வேண்டாமா, வேண்டான்னா டெலீட் பண்ண முடியும், ப்யூரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ண முடியும். எப்படின்னா இது ஸ்ரவணம். ஸ்ரவணம் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஸ்ரவணம் மூலமாக தான் நம்ம மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே சுரண்டி 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 எடுத்துருவார் பகவான். ஏன்னா ஒரு வாட்டியும் நம்ம பக்தி ஸ்ரத்தையோட ஏகாக்கிரதையோட ஒரு விஷயத்தை கேட்கும்போது அப்படியே மனசு வந்து அப்படியே பகவான்கிட்ட அப்படியே லயிச்சிடும். இப்போ நேற்றுக்கு வந்து இன்ஃபேக்ட் பாகவதம் கிளாஸில் வந்து Canto 1 Chapter 16 பாயிண்ட் இருக்கு. அதில் இன் மீ அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் பகவான் உள்ள இருக்கிற கேரக்டர்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 40, நாட் 1 or 2, 40 டைப்ஸ் இருக்குது பகவானோட அந்த கேரக்டர். அப்படியே ஒன்றொன்னா அப்படி பார்த்துட்டே வரணும். ஸோ எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த இறை சக்தி வந்து அப்பேற்பட்ட விஷயங்கள் அவருக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த அந்தர்யாமி உள்ளே இருக்கார். ஸோ அப்பேற்பட்ட பிரம்மாண்ட சக்தி உள்ளே இருக்குது. ஆனால் we always go behind material விஷயம். எப்போ பாரு போட்டி பொறாமை ஆசை ஆசை ஆசைன்னு எது பின்னாடியாவது போக வேண்டியது. ஸோ என்ன ஆகுது, we are losing that momentum. Human being is not a human being, but human being is a spiritual being, and this we are spiritually connected, always connected. ஆனா அந்த கனெக்ஷன் வந்து விட்டு போயிருக்கு. எதனால? இப்போ இந்த சிம்லேருந்து இந்த சிம்க்கு போட்ட உடனே ஆகாது, இதுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் வேணும், இது கனெக்ஷன் பண்ணி இது சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் the sim starts working இல்லையா? அதே மாதிரி இந்த சிம்குள்ளே எல்லாம் இருக்குது. கர்ப்பப்பையில் இருக்கும்போது அம்மா வயிற்றுல இருக்கிற வரைக்கும் வெளியில் வர வரைக்கும் இதெல்லாம் இருக்குது. ஆனால் வெளியில் வந்தாச்சுன்னா பகவான் என்ன பண்ணிட்டார், அப்படியே மறக்க வச்சிட்டார். நான் இந்த கான்வர்சேஷன், இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் நேற்றுக்கு நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். இன் பகவத்கீதா ஆல்சோ இது Chapter 4 படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து டிரான்சென்டென்டல் நாலேஜ். ஸோ அதில் தான் பகவான் சொல்கிறார், அர்ஜுனா உன் கூடயே நானும் இருக்கேன்,
நீயும் பல ஜென்மம் எடுக்கிற, நானும் பல ஜென்மம் எடுக்கிறேன். ஆனால் எல்லா ஜென்மத்திலையும் நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு அந்த கர்ப்பப்பையிலேருந்து வெளியில் வரும்போது, ஒரு மனுஷ ரூபம்னா நீ வெளியில் வரும்போது வெரி சிம்பிள், உனக்கு மறந்து போயிடும். பட் எனக்கு எல்லா ஜென்மத்தோட இதுவும் நினைப்பு இருக்கும். அதுதான் வித்தியாசம். ஸோ இந்த ஸ்ரவணம், இதோட டீட்டெயில், இது என்ன, இந்த ஸ்ரவணம்னால நம்ம எப்படி அட்வான்ஸ் பண்ண முடியும் ஸ்பிரிச்சுவலி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் டீட்டெயிலாக. ஸோ இன்னைக்கு கொஞ்சோண்டு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஐ கம்ப்ளீட், பிகாஸ் ஐ ஹேட் டு கம்பைல் லாட் ஆஃப் திங்ஸ் புரிய வைக்கிறதுக்காக. ஸோ இந்த ஸ்ரவணத்தில் வந்து என்ன ரொம்ப விசேஷம்னா, இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஆல்வேஸ் கிவன் அஸ் பரீட்சித் மகாராஜ். ஸோ இவர் என்ன பண்ணுறார், 7 நாளில் தக்ஷன் என்னும் பாம்பு கடித்து மரணிப்பாயின்னு ஸ்ருங்கி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சபிச்சுடுறார். ஸோ he knows in 7 days he has to leave the body. ஒரு மகாராஜா, ஒரு என்ன சொல்கிறது, நம்ம தேசத்தோட மகாராஜா, அதுவும் வந்து ரொம்ப 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 த மோஸ்ட் எலிகண்ட், த மோஸ்ட் டீசன்ட் அண்ட் ஒரு லவ்லி பர்சனாலிட்டி இஸ் பரீட்சித் மகாராஜ். அப்பேற்பட்ட மகாராஜா வந்து he is going to go, it's his time, end time. ஸோ லாஸ்ட் 7 days, இப்போ நம்மக்கிட்ட கடவுள் வந்து லாஸ்ட் 7 days இருக்குது, என்னெல்லாம் பண்ணுவேன்னா, ஐயோன்னு இந்த அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்ட் நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு குதிச்சுட்டு இருப்போமே ஒழிய நம்ம இதை திங்க் பண்ண மாட்டோம். இவர் போகிறார், கங்கை கரை ஓரம் போய் உட்காந்து அங்கே போய் விழுந்து he says, எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஞானத்தை கொடு, அந்த ஞானத்தை மட்டும் கொடு, நான் என்ன பண்ணணும் சொல்லு, என்ன கற்றுக்கணுமோ எனக்கு அதை கொடு. கரெக்டாக சுகபிரம்ம ரிஷி வரார், ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷி வரார். he is going to say, 7 நாள் உட்காந்து அன்ன ஆகாரம் இல்லாமல் 7 நாள் கண்டினியூஸாக பாகவதம். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயமாக்கும் ஸ்ரவணம். ஸோ இந்த ஸ்ரவணம் பற்றி இன்னொன்று ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ 1 எபிசோடில் என்னால் கவர் பண்ண முடியாது. ஸோ we will see that. அண்ட் நம்ம ஷார்ட் வீடியோஸ்லேயும் நிறைய குட்டி கதைகள், ரொம்ப ரொம்ப அழகான அருமையான கதைகள் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் குட்டி கதையாக பண்ணேன்னா எனக்கு 4 எபிசோடு வேணும். ஸோ விச் இஸ் நாட் நைஸ், திஸ் இஸ் பெட்டர். ஸோ ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, ஹரி போல். மற்றும் ஒரு அருமையான எபிசோடில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் வரணும்னு தான் நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். பட் we don't know our things இல்லையா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஹரி போல். லைக் போட மறக்காதீங்கப்பா ப்ளீஸ். கிவ் அ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு பிடிச்சதில்லை, இதெல்லாம் ரொம்ப ஜென்யூனாக ஐ எம் ட்ரைங் டு மேக் ஆல் ஆஃப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். அஃப்கோர்ஸ் நானும் கற்றுண்டு எல்லாரும் கற்றுக்கணுங்கிறதுனால ஐ எம் ட்ரைங் டு மேக் சம் ஜென்யூன் வே ஆஃப் டீச்சிங். ஸோ கண்டிப்பாக பகிர வேண்டும், தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். வணக்கம்.